ஜெக்கோபியன் வந்து ஒரு பார்ஷியல் டெரிவேட்டிவ்காக பயன்படுத்துறதுக்கு வந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஜே நோட் பண்றாங்க. அது எப்படி நோட் பண்றாங்க? ஜேன்னு நோட் பண்றாங்க. அது ஜே போட்டுட்டீங்கன்னா, இது வந்து ஈக்குவல் டூ என்ன பண்றாங்கன்னா, பார்ஷியல் டெரிவேட்டிவ்னு சொல்லிட்டேன். அப்போ பார்ஷியல் டெரிவேட்டிவ்னு எப்படி வருதுன்னு பாத்துங்க. டோ ஆஃப் u, b டிவைடட் பை டோ ஆஃப் x, y அப்படின்னு வருதுன்னா, அது எப்படி எழுதுறாங்கன்னு பாத்துங்க. டோ u பை டோ x, டோ u பை டோ y, டோ b பை டோ x, டோ b பை டோ y, டோ b பை டோ y. ஓகேங்களா? ம். ஜெக்கோபியன் 2/2 மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்டோட ஃபார்மேட், 2 வேரியபிளோட ஃபார்மேட். சரிங்களா? இது வந்து எல்லா ஃபார்முலாவுக்கும் காமன் தானே சார்? என்னடா கண்ணு? இந்த மாதிரி ஃபார்முலா இருந்தா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணலாம். ஜெக்கோபியன் சொன்னா இதான் ஃபார்முலா. இது 2 வேரியபிளுக்கு. இதே ஓகே. 3 வேரியபிளுக்கு நீங்களே ஆ. சொல்லிருக்கீங்க. 3 வேரியபிள் வந்து என்ன ஃபார்முலா வரும்? சொல்றேன் கண்ணு. 3 வேரியபிளுக்கு என்ன வரும்? சார் டோ டோ x, டோ u பை டோ y, டோ y டோ z. மீதி டோ 3 w மீதி 2 ரோவும் சொல்லுங்க. டோ v, சார் டோ v பை டோ x டோ v பை டோ y ஆரோ டோ v பை டோ z தான் சார். அடுத்தது கண்ணு. டோ அடுத்தது டோ டோ w பை டோ x, டோ w பை டோ y, டோ y டோ w பை டோ z. டோ x. சரி இவ்வளவுதான். இந்த ஃபார்முலா நினைச்சு டவுட் இருக்குதா? இல்ல சார் 2 ஓகே. ஃபார்முலா டவுட் இல்லை அப்படிதானே? சரிப்பா. இப்போ ஒரு 3 ப்ராப்பர்ட்டிஸ் சொல்றாங்க. அந்த ப்ராப்பர்ட்டி நான் வச்சுக்கோங்க. ப்ராப்பர்ட்டி 1 என்ன சொல்றாங்கன்னா, டோ ஆஃப் u, b divided by டோ ஆஃப் x, y. ஓகே. இன்ட்டு டோ ஆஃப் x, y divided by டோ ஆஃப் u, b ஈக்குவல் டு என்னோட வேல்யூ என்ன சொல்றாங்கன்னா 1 சொல்றாங்க. இதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம அப்ளை பண்ணுவோம், பார்த்துக்குங்க. ப்ராப்பர்ட்டி 2. ப்ராப்பர்ட்டி 2 என்ன சொல்றாங்க? வேரியபிள் இன்டர்சேஞ்ச் ஆகுதுங்கிறாங்க. டோ ஆஃப் u, b டிவைடட் பை டோ ஆஃப் x, y இன்ட்டு டோ ஆஃப் x, y டிவைடட் பை டோ ஆஃப் r, s இப்படின்னு வந்ததுன்னா இது வந்து டோ ஆஃப் u, v டிவைடட் பை டோ ஆஃப் r, s எழுதலாம். சரிங்களா? ஓகே சார். அடுத்தது வந்து என்ன சொல்றாங்க? மூணாவது ப்ராப்பர்ட்டி இண்டிபெண்டன்ட் அண்ட் டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டி P3 என்ன சொல்றாங்கன்னா, டோ ஆஃப் u, v, w டிவைடட் பை டோ ஆஃப் x, y, z. ஸோ அப்படின்னு இருந்ததுன்னா ஈக்குவல் டு 0ன்னு கிடைச்சதுன்னா, ஸோ u, v, w என்னங்கிறாங்கன்னா ஃபங்க்ஷனலி இண்டிபெண்டன்ட். ஓகே, ஃபங்க்ஷனலி டிபெண்டன்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். ஃபங்க்ஷனலி டிபெண்டன்ட் அண்ட் 3 வேரியபிள்ஸ். எது 3 வேரியபிள்ஸ்னா இந்த 3 வேரியபிள்ஸ். ஓகே ஓகே சார். x, y, z ஆர் இண்டிபெண்டன்ட். ஓகே. ஓகே u, சார். w வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனலி டிபெண்டன்ட் ஆகும். பட் x, y, z பார்த்தா ஃபங்க்ஷனலி இண்டிபெண்டன்ட்னா வந்து இண்டிபெண்டன்ட். சார் இப்போ மேல இந்த டோ யூ வி டபிள்யூ இருக்குல்ல சார்? ஆமாப்பா. அது இப்போ அந்த சைடு இருக்க வேல்யூ 0ன்னு வந்தா இந்த இதை அப்ளை பண்ணுமா சார்? ஆமாடா கண்ணு, ஆமா. ஓகே சார். இதுதான் 3 ப்ராப்பர்ட்டிஸ். சரிங்களா? இதை பேஸ் பண்ண கொஸ்டின் நிறைய டைம் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் ஒன்று நடத்துறேன். நம்ம ரொம்ப 2/2 மேட்ரிக்ஸ் 2 மார்க் கொஸ்டின் தான் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். உங்களுக்கு கேட்க சான்சஸ் இருக்கும், பார்த்துக்குங்க. இஃப் x equal to r cos theta and y equal to r sin theta, find first one dou of x, y divided by dou of r, theta, and second one dou of r, theta divided by dou of x, y. Okay. ஓகே சார். சொல்யூஷன் எப்படி போறோம், பொறுமையா போறோம் பாத்துங்க. இந்த 2/2 இது பார்த்து புரிஞ்சிட்டனாவே மற்றது எல்லாமே உங்களுக்கு ஈஸியா தான். ஓகே.
ஃபர்ஸ்ட் 2/2 மேட்ரிக்ஸ் இருக்குது. அப்ப ஜெகோபியன் பாயிண்ட் ஜெகோபியன் இதுக்கு பேர் என்னது பாயிண்ட் ஜெகோபியன் தான். ஓகே இது ஜேன்னா இது வந்து 1/jன்னு கேக்குறாங்க பார்க்கலாம். இப்போ ஓகே சார். ஜெகோபியன் வேல்யூ என்ன டோவா இப்போ எது ஈக்குவல் கொடுத்துக்கிறோம்னா அதான் வந்து நம்ம நியூமரேட்டர் போட போறோம். x, y இங்க கொடுத்துக்கிறோம் பாத்தியா? அப்ப x, y தான் நியூமரேட்டர். அப்ப மீதி இருக்கிறத வந்து டினாமினேட்டர் அவனே கொடுத்துட்டான் அதனால போட போறோம். சரிங்களா? அப்ப இதனோட ஃபார்முலா என்ன பாப்பா தம்பி? இப்பதான் பார்த்தோம்ல. dou x by dou r dou y dou r dou theta dou y by dou r dou y by dou theta. ஃபார்முலா நான் வச்சுக்க கஷ்டமா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா x வேரியபிள் கீழ இருக்கிற r வேரியபிள் theta வேரியபிள் சேஞ்ச் ஆகும். அப்புறம் y வேரியபிள் கீழ இருக்கிற r theta சேஞ்ச் ஆகும். அதாவது இங்க x வச்சிட்டு நல்லா பாருங்க. இந்த x வச்சிட்டு r thetaவும் பண்ணுங்க. அடுத்து y வச்சிட்டு r thetaவும் பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்க அப்ளை பண்ணிக்கிறது பெருசா நீங்க டிஃபிகல்ட்னு நினைச்சிட்டு இருக்கணும். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? என்ன கண்டுபிடிக்கணும்? dou x by dou theta dou y by dou r dou y by dou theta சார். இப்போ நாலு வேல்யூஸ் எதை யூஸ் பண்ணி பண்ணுவோம் இதை வச்சு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சலாமா? இங்கே கண்டுபிடிச்சலாமா? ஓகே சார். சொல்லு பார்க்கணும். dou x by நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். dou r equal to dou by dou r of r cos theta. சரியாப்பா? இந்த டோங்கிறது வரும்போது இது பேர் பார்ஷியல் டெரிவேட்டிவ். பார்ஷியல் டெரிவேட்டிவ் போது இங்க r வரும்போது r மட்டும் இருந்தா போது இங்க தீட்டாங்கிறது என்ன பண்ணலாம்? வெளியே எடுத்துக்கலாம். அப்ப என்ன ஆகும்? cos தீட்டாங்கிறது வெளியே வந்துடும். cos theta வெளியே வந்துச்சுன்னா dou by dou r of r. கரெக்டாப்பா? அப்ப என்ன ஆகும்? x பவர் n ஃபார்முலா. x பவர் n ஃபார்முலா என்னது? d by dx of x. அப்படி போட்டு இதனோட ஃபார்முலா என்னவோ அதே தான் அங்கேயே அப்ளை பண்ண போறீங்க. என்ன ஃபார்முலா இதுக்கு? இதுக்கு வந்து 1. கரெக்டா? ஓகே. ஆமா சார். அப்ப என்ன கிடைக்குது? cos theta. cos theta. ஓகே சார். அப்ப என்னது? dou x by dou r என்ன கிடைக்குது? cos theta கிடைக்குது. இதுல என்ன டவுட் இருக்குதாப்பா? இல்ல சார். புரிஞ்சு சார். புரிஞ்சது இல்ல? என்ன பண்ணணும்? வித் ரெஸ்பெக்ட் டு r. இங்க r இருந்தா இங்க என்ன பண்ணணும்? தீட்டாங்கற டைம் வெளிய எடுத்துறோம். ரெஸ்பெக்ட் அது நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 ஆயிருச்சுல சார். ஓகே, வெரி குட். இப்போ dou x by dou theta க்கு என்ன நடக்கும்? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். dou by dou theta sin theta r sin r cos theta. இப்போ என்னது? இங்க theta இருக்குது, இங்க theta இருக்குது. அப்ப rங்கிறது என்ன? கான்ஸ்டன்ட் டைம். r தூக்கி என்ன பண்ணுவீங்க? வெளிய போட்டுருவீங்க. ஆமா சார். என்னாச்சு? that is equal to r வெளிய இருக்கும். dou by dou theta of cos theta. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். cos theta ஓட டெரிவேட்டிவ் ஃபார்முலா என்ன? minus sin theta. அப்ப minus r sin theta. கரெக்டாப்பா? sin theta. ஆமா சார். இப்போ என்னாச்சு? x வச்சு போட்டோமா? இப்போ y வச்சு போடலாமா? y வச்சு போடணும் சார். சொல்றேங்க. y வச்சு போட்டா என்ன கிடைக்கும்? y வச்சு போடுறது இங்க போட்டு காட்டுறேன் பாருங்க. சொல்லுங்க. y ஓட வேல்யூ இது. கரெக்ட்டுங்களா? y வந்து r sin theta சார். அப்ப சொல்லுங்க. dou y by dou r. y dou by dou r of r sin theta. அப்ப வித் ரெஸ்பெக்ட் டு r ங்கும்போது r மட்டும் இருக்கும், sin thetaங்கிறது வெளிய வரும். கரெக்டாப்பா? 1 இல்ல சார். அப்ப என்ன sin theta வெளிய வந்து sin theta into 1 sin theta. கரெக்ட்டுங்களா? sin theta. ஆமா சார். dou y by dou theta வந்து sin theta. கரெக்ட்டுங்களா? அடுத்ததுக்கு r cos theta ஆயிரும் சார். இது dou y ஓகே. அப்ப dou y by dou theta equal to r வெளிய வந்துரும். cos theta sin theta பண்ணா cos theta. கிளியரா? r cos theta. ஆமா சார். சொல்றேன். நீங்க எல்லா வேலையும் சொல்லுங்க பார்க்கலாம். dou x by dou r என்ன? cos theta. இங்க இருக்குது பாருங்க cos theta சார். cos theta. dou x minus r sin theta சார். minus r sin theta. அப்புறம் sin theta சார். sin theta. r cos theta. வெரி குட். அப்ப இந்த வேல்யூ கண்டுபிடிறாங்க. என்னாச்சு? sin theta into cos theta into r cos theta r cos square theta. கரெக்டாப்பா? ஆமா சார். பிளஸ் minus r sin theta. இது என்ன? minus r sin theta இது. அப்ப மைனஸ் இந்த பக்கம் வரும்போது என்னது? மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆகுமா? பிளஸ். ஆமா சார். பிளஸ் sin square theta. கரெக்டாப்பா? இப்போ 1 தான சார் ஆன்சர். r வரணும். r இருக்கிறது காமனா? r வந்து மட்டும் தான் சார். சார் cos square theta plus sin square theta 1 இல்ல சார். அது மட்டும் r மட்டும் இருக்கு அப்புறம். அவ்வளவுதான். cos square theta plus sin square theta 1. அதனால இதனோட ஜேக்கபியன் வேல்யூ என்ன?
ஆர் சார். இதோட யாரோட வேல்யூ டோ பை டோ எக்ஸ் கமா ஒய் டிவைட் பை டோ ஆஃப் ஆர் டோ கமா ஒய் ஆர் கமா தீட்டா. ஓகே ஓகே சார். ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சோமா டோ எக்ஸ் பை டோ ஆர். இங்க பாருங்க இது வந்து ரெசிப்ரோக்கல் ஆஃப் திஸ் ஒன் கரெக்ட்டுங்களா? இது வந்து இது பாருங்க டோ எக்ஸ் டோ ஒய் டோ ஆர் டோ தீட்டா இருக்குது. அப்ப இது என்ன ஆமா பண்ணணும்? சார். ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஜேன்னு எழுதலாம். ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஜேன்னு எழுதலாம் கரெக்ட்டுங்களா? 1 by அதுன்னு எழுதுனா போதும் ஆர் சார். ஒன் பை 1 ஆர் by r. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சா? அப்ப 1 by r தானே சார். ஆர் கமா தீட்டா டிவைட் பை டோ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் என்ன எழுதலாம் 1 பை 1 ஜே by r. 1 பை ஆர் 1 பை ஜே போட்டு 1 பை ஆர் கரெக்ட்டுங்களா? ஓகே சார். ஸோ அவ்வளோதான் ஜேக்கபியன்ப்பா. என்ன கஷ்டம்? ஒன்றும் இல்லை சார். எனக்கு அது அதான் சார் அந்த நடுவில் நம்ம இந்த சிம்பிளிஃபை பண்ணுறோம்ல சார் வேல்யூஸ் எடுக்கிறது, ம் ம் அதுதான் சார். அப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அதெல்லாம் மறந்துடுச்சு சார். அப்போ